அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சியால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் அடுத்த 18 மாதங்கள் 1.5 ஆண்டுகளில் ராகு கேதுவின் அமைப்பால் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சியால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிழல் கிரகமான ராகு கேது மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பெயர்ச்சியை சந்திக்கின்றனர். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சரியாக 3 மாதங்களுக்கு பிறகுதான் முழுமையாக இந்த பெயர்ச்சி நடைபெற போகிறது. முழுமையான பலன்கள் அதற்கு பிறகுதான் கிடைக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த தருணத்தில் இருந்தே அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவேதான் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானமாகிய 11இல் அமர்கிறாருங்க. விரயஸ்தானமாகிய 12இல் இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைவது உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த நகர்வில் ராகுவின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும். ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. அதில் ஒரு இடமான எதிர்பார்ப்புகள் நிறைவாக கொடுக்க இயலாத இடத்திலிருந்து நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ராகு மாறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக ராகு என்று சொல்லிவிட முடியும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் திடீர் திருப்பங்களும் இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட லாபஸ்தானத்தில் நிலை கொள்ளக்கூடிய ராகுவின் அமைப்பால் உங்களை தேடி அடுத்த 18 மாத காலத்திற்கு மிகவும் சிறப்பாக வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் மிக பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய இடம் இல்லை. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய கேது தனது சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் பதிக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சப்தம பார்வையை வலுவாக 5ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் உறுதியாகவே புனிதமடைகிறது. மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாக விலகுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம், உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தம் போன்றவை நீங்குவதற்கான முதன்மையான யோகத்தை மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுப்பதோடு சற்று ஆன்மீக சிந்தனையும் திருப்பணிகளை அதிகமாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரக நிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி எளிதில் உங்களை வந்து சேரும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்குள்ளும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ற்குள்ளும் நிழல் கிரகமான ராகு கேது நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் தனலாபமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உலகின்
எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கேது வலுப்படுத்தும் போது ராகு லாபஸ்தானத்தை சனியுடன் இணைந்து வலுப்படுத்துகிறார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சாதகமற்ற சூழல் என்று இருந்த பல காரியங்கள் எளிதில் கைகூடும். எதிர்பாராத திடீர் பணவரவிற்கான சாத்தியக்கூறுகளும் திடீரென பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயமாகவும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் இனிதாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராகு லாபத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி சனி விரயஸ்தானத்திற்குள் சென்றாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபத்தில் தான் இருக்கிறார். ராகுவும் முழுமையாக லாபத்திற்குள் செல்லவில்லை என்றாலும் கூட 3 மாதத்திற்கு பிறகு முழுமையாக லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகள் சிறப்பாக கைகூடுங்க. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு எடுத்த காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. முழுமையாக ராகு மற்றும் கேது இந்த தருணத்தை வலுப்படுத்துவதால் 7.5 சனியின் பாதிப்புகள் துவங்கினாலும் கூட ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவிற்கு சிக்கல் எதுவும் ஏற்படாத வகையில் நிழல் கிரகமான ராகு கேது சனியின் நட்பு கிரகமாக இருப்பதால் உறுதியாகவே பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வலுவாக ராகு அமர்ந்திருப்பதால் புதிதாக விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் ராகு கேது பெயர்ச்சி துவங்கும் போது அருகாமையில் உள்ள ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எவ்வித தடையும் இன்றி மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.